கடகராசி நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகம் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடியதான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. இந்த கடகராசியில் பிறந்தவங்க எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவங்க. உங்களுடைய அன்பான பேச்சினாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. இப்படிப்பட்ட கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றம் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலையே முடிக்காமலும் விட மாட்டாங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்பக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும். அந்த யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படின்னே சொல்லலாம். அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் மனைவி அல்லது பிள்ளைகளுடைய பெயரில் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதி என்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷம் செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்காரு. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்பக்கூடியவங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவங்க. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதாதிபதியாக சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதரர்கள் பலன் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி வருது. பொதுவாக சந்திரனுடைய ஆளுமையில் உள்ளவங்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க இது போல் ஒரு பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கிரக மாற்றத்தால் பல அதிசயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேணும். செலவுகள் அதிகரித்தாலுமே போதுமான பணவரவு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலை காணப்படலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நிர்வாகத்தினர் பாராட்டுக்கள் உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சக வியாபாரி விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. இந்த காலம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலை காணப்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிர்வாகத்தினர் பாராட்டுக்கள் உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். சக வியாபாரிகளுடைய விஷயத்தில் ரொம்பவும் நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத ஒரு காலம். தேவையான உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. கிரக நிலையில் உங்களுக்கு நல்ல யோகமான பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியில் சூரியன், குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும், கடினமான வேலைகளை நீங்கள் எளிதாக செய்து முடிக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா முயற்சிகளிலும் காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கலாம். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனதில் இருந்த தயக்கம், பயம் நீங்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலம் சுப காரியங்கள் நடக்கலாம். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சந்தோஷமாக நீங்கள் காணப்படுவீங்க. குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாகும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உண்டாகலாம். மேலிடத்தின் ஆதரவை நீங்கள் பெறலாம். இதனால் உங்களுக்கு முழு பலனும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாகவும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்களால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவது, உங்களுடைய கருத்து சொல்வதை தவிர்ப்பது நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது நன்மை தரலாம். புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் பார்த்து செய்வது நல்லது. பிரித்திங்ரா தேவியை வணங்கி வருவதன் மூலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யோகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே கடக ராசியை பொறுத்தவரை உயர்வான பலன்கள் இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு நன்மை இருக்கும், சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக, வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். உத்தியோகம் பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். கலைத்துறையில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடையலாம். புதிய முதலீடுகள்லையும் திட்டம் போட்டு முதலீடு செய்ய வேணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். செவ்வாய் 11ல் இருப்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாகும். உறவினர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நாடலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.